எல்லாம் நல்லா இருக்கீங்களா? படம் படம் எப்படி இருந்துச்சு? ஆமாம், செல்ஃபோனை வச்சுக்கிட்டு பேசுகிறது நிறையா பார்க்குறோம், ஆக்சிடெண்ட் ஆகிடுது. அது இன்னும் கொஞ்சம் நல்லபடியாக உன்னால தான் அந்த பொண்ணு வந்து பேசுது, அவன் பைக்கில் வர்றான், ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். என்னுடைய கருத்து அது, அவங்களுடைய கருத்து. நம்ம இந்த மாதிரி அதை பொண்ணுங்க பேசுனால அப்போ ஃபோன் எடுத்தேன், எனக்கு ஒன்னால தான் இதாச்சு அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அதை கூட கொஞ்சம் ரீஷூட் பண்ணுறது தப்பு இல்லை. நாங்கள்லாம் அப்படித்தான் நிறைய ரீஷூட் பண்ணுவோம். அதனால் இந்த படம் நல்லாயிருக்கு. தம்பி இது டைரக்டர், இயக்குனர், இதில் நடித்தவங்க, ஒர்க் பண்ணவங்க எல்லாத்துக்கும் நன்றி. உண்மையிலே வந்து திரைப்படங்களுக்கு ஆடியோ ஃபங்க்ஷனு எந்த விழாவாக இருந்தாலும் இவ்வளோ கூட்டம் பார்த்ததில்ல. அவ்வளோ கூட்டம் வராங்க. எப்பவுமே ஷார்ட் ஃபிலிமுக்குன்னா இவ்வளோ கூட்டம் வராங்க, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதே மாதிரி படத்துக்கும் காமிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த ஷார்ட் ஃபிலிம் எடுத்த அந்த இயக்குனருக்கும் தயாரிப்பாளருக்கும் ஒரு முக்கியமாக ஒரு செய்தி சொல்லணும். என்னன்னா, இன்றைக்கி திரையுலகம் வந்து உங்கள் ஆளுங்க தான் இப்போ முன்னணியில் நிற்கிறாங்க. இன்றைக்கி வந்து நாளை இயக்குநர்கள் தான் இன்றைக்கி வந்து டாமினேஷன் இருக்காங்க சினிமாவில். இன்றைக்கி பெரிய வெற்றி படம் கொடுத்தவங்கெல்லாம் பெரிய இயக்குனர் இன்றைக்கி வளம் வரவங்க எல்லாமே ஷார்ட் ஃபிலிம் எடுத்தவங்க தான். அந்த வகையில் நீங்களும் அந்த இடத்த பிடிக்கணும், பெரிய அளவில் வளரணும். வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வழக்கமாக ஒரு பீரியடில் பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட தான் பசங்க பேசுவாங்க. ஒரு பீரியடில் வந்து சைக்கிள் கேட்டான் பையன், அம்மா வந்து அப்பா கிட்ட புருஷன்கிட்ட சொல்லுவாங்க, எங்கள் பையன் ஆசைப்படுறான், ஒரு சைக்கிள் வாங்கி கொடுக்கூடாதாம்பாங்க. உடனே அப்பா திட்டிக்கிட்டே சைக்கிள் வாங்கி தருவார். அடுத்த ஒரு காலகட்டத்தில் அடுத்த ஜென்ரேஷனில் ஒரு 10 வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அம்மா வந்து அம்மா கிட்ட பையன் கேட்பான், அம்மா ஒரு பைக் வேணும்மா, உடனே அப்பா கிட்ட சொல்லி அவங்க வாங்கி தந்தாங்க. அடுத்த ஒரு பீரியடில் வந்து காரு கேட்டாங்க, காரு வாங்கி கொடுத்தாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா, பையன் ஆசைப்படுறான், ஒரு குறும்படம் எடுக்கக்கூடாதான்றாங்க. இப்போ அப்பா பணம் கொடுத்துட்ருக்கிறாரு. ஸோ இந்த அப்பா அம்மாவுக்கு தான் முதல்ல வந்து உங்கள் எல்லார் சார்பிலையும் நன்றியை தெரிவிச்சுக்கணும், அவங்களுக்கு வாழ்த்தை தெரிவிச்சுக்கலாம். ஏன்னா பையங்களோட திறமையை கண்டுபிடிச்சு வெளியில் கொண்டு வர்றது முதல் ஆள் பேரண்ட்ஸாக தான் இருக்கணும். அப்படி பார்க்கும்போது இந்த படத்தோட இயக்குனருக்கும் அந்த நடித்த ஹீரோவுக்கும் அந்த கதாநாயகிக்கும், ஏன்னா குறும்படத்தில் நடிக்க வச்சு ஒரு அழகு பார்க்குறாங்க பார்த்தீங்களா, முதல்ல அவங்களுக்கு தான் நம்ம வாழ்த்து தெரிவிச்சுக்கணும். உதாரணமாக என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ லேடிஸ்லாம் நிறைய வந்திருக்கீங்க, சோறாக்கும் போது சோறு வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு ஒரு பருக்கையை நசுக்கி பார்ப்பாங்க, வெந்துருச்சுன்னு அதுக்கப்புறம் வடிகட்டுவாங்க. அது மாதிரி தான் இன்னைக்கு திறமையை ப்ரூவ் பண்ணணும்னா குறும்படம் எடுத்து தான் ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்குது. ஒரு டைரக்டராக இருக்கட்டும், ஹீரோவாக இருக்கட்டும். அந்த விதத்தில் இந்த டைரக்டர் ஒரு நல்ல ஒரு கான்செப்டை நமக்கு கொடுத்து அதை வந்து சக்ஸஸ் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஆரம்பமே அமர்க்கலமான துவக்கமாக இருக்குது. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே ஒரு உயர்ந்த மனிதன் வந்து பச்சை சட்டை போட்டு வாழ்த்தி பேசிட்டு போனார். இவரை வந்து முதல்ல நான் தான் வந்து கலைப்புலி சேகர்கிட்ட சொல்லி ஊரை தெரிஞ்சுக்கிட்டேன்னு ஒரு படத்தில் வந்து அறிமுகப்படுத்தினேன். நிறைய கம்பெனியில் அப்போ சான்ஸ் கிட்டு, அப்போ இதை விட குள்ளம்மா இன்னும் ஒல்லியாக இருப்பாப்புல. அந்த படம் பாருங்க தெரியும், ஒரு பானைக்குள்ளேருந்து எந்திரிச்சு டான்ஸ் ஆடுவாப்புல அந்த ஊரை தெரிஞ்சுட்டேன் படத்தில், பாண்டியராஜன் படம். அதுக்கப்புறம் காவல் பூனைகள் படத்தில் மெயின் கேரக்டர். அப்புறம் அப்படியே இப்போ நீ உலகம் ஃபுல்லாக சுற்றிட்டு வந்துட்டாப்புல. இப்போ கல்யாணம் ஆகி, ஆனால் எப்போ பார்த்தாலும் வயசை கேட்டால் மட்டும் 18 வயசுன்னு சொல்லுவாங்க. ஒரே பேச்சு தான், எப்போ கேட்டாலும் 18 வயசு தான். ஆனால் இவருக்கு ரசிகர்களை விட ரசிகர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நைட்டில் ஃபோன் வந்துக்கிட்டே இருக்கான். 3 குழந்தைகளுக்கு அப்பா அவர். யாராவது நம்புறீங்களா? இல்லை, அது ஒரு பெருமை தானே. ஸோ நல்ல குடும்பம், நல்ல ஒரு ஊர்லேருந்து வந்தவாசிங்கிற சொந்த ஊர்லேருந்து தனி ஒரு மனிதனாக இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நுழைஞ்சு இன்னைக்கு வந்து ஒரு நல்ல படங்களெல்லாம் பிடிச்சி நல்ல டைரக்டர்லாம் அது பண்ணி நிறைய கலை நிகழ்ச்சிகள் நடத்தி பசங்களை நல்லா படிக்க வச்சு ஒரு நல்ல ஃபேமிலிக்கு ஒரு நல்ல குடும்ப தந்தையாகவும் இருந்து இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறது. நான் அடிக்கடி இந்த கிங்காங் ஒரிஜினல் பேர் என்ன தெரியும் உங்களுக்கு? சங்கர்னு பேர். சினிமாவுக்கு வந்து கிங்காங் வச்சோம் நாங்கள். ஸோ அந்த கிங்காங்கை பார்த்தோம்னா நிறைய பேருக்கு ஒரு உந்துதல் கிடைக்கும். நல்ல திறமைசாலிகள்லாம் இருக்கும், நமக்கு நிறைய திறமை இருக்குது வர முடியலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கிங்காங் வந்து ஒரு முன்னுதாரணம். ஏன்னா வந்து எங்கேயுமே கூச்சப்பட மாட்டாப்புல, நம்ம இப்படி இருக்கமே இந்த மாதிரி போறோமே அப்படின்லாம் நினைக்க மாட்டாப்புல. எதா இருந்தாலும் முடியும் பண்ணுவேன். நீங்க
நீங்க படங்கள் எல்லாம் பார்ப்பீங்க. இப்போ இந்த டைரக்டர் கூட சொல்றேன், ஹை ஸ்பீட் ஷாட்னு ஒன்று இருக்கும். அதாவது ஃபைட்டாக இருந்தாலும் சரி, சாங்காக இருந்தாலும் சரி, அப்படியே ஸ்லோ மோஷனில் வருவாங்க. அந்த ஸ்லோ மோஷனை வந்து ரியலாக பண்ணி காட்டுறதுல நம்பர் 1 வந்து கிங்காங் தான். நான் அங்கிட்ட கிண்டல் பண்ணும்போது சொல்லுவேன், ஃபைட்டை ஸ்லோ மோஷனில் பண்ணி காட்டுறாம அது முடியாதுன்றப்பல. ஏன்னா ஃபைட்டை ஸ்லோ மோஷனில் பண்ண முடியும், சினிமாவில் மட்டும்தான் பண்ண முடியும். இந்த சாங்கை வந்து ஒரே ஒரு பிட்டு பண்ணி காட்டுவோம் பாருங்க, ஒரு ஸ்லோ மோஷன் ஷாட்டு. அவன் உயரத்துக்கு ஒரு செல்போன் வச்சிருக்காங்களா. இது ஏன் ரஜினி மாதிரி நடிச்சு காட்டுப்பா, ஏன்னா பேமெண்ட் கட்டுறோம், அதுக்கு தான் பயப்படுறேன். அப்புறம் வெங்கட்டு தான் மாட்டிட்டு முழிக்கணும், கூப்பிட்டது வம்பா போச்சுங்க, எனக்கே கம்மியாக கொடுத்தாங்க, எல்லா பேமெண்ட்டையும் கிங்காங் வாங்கிட்டு போயிட்டாப்புல அப்படின்றப்புல. ஸோ இந்த மாதிரி குறும்படங்களை வந்து நீங்கள் இவ்வளோ தூரம் என்கரேஜ் பண்ணுறதுங்கிறது அந்த இயக்குனருக்கு வந்து ஒரு பெரிய ஒரு ஊக்கம் இருந்தது. ஆக்சுவலாக நீங்கள் வந்து இப்போ இவ்வளோ பேர் வந்திருக்கீங்க, இன்னைக்கு சண்டே நல்லா என்ஜாய் பண்ணுற நேரம், ஜோதியில் ஐக்கியமாகிற நேரம். ஆனால் அதெல்லாம் மீறி நீங்கள் எல்லாம் இங்கே வந்து இந்த பாராட்டு விழாக்கு வந்திருக்கீங்கன்னா அது வந்து இந்த இயக்குனருக்கு நீங்கள் செய்கிற மரியாதை. இன்னைக்கு வேர்ல்டு வைஸ் திரைப்படம் கொண்டு போய் சேர்க்காத, ஊடகங்கள் கொண்டு போய் சேர்க்காத, இன்னைக்கு உள்ள வலைத்தளங்கள் கொண்டு போய் சேர்க்காத, முகநூல்கள் கொண்டு போய் சேர்க்காத, எல்லா ஒரு மூளை முடுக்குகளிலும் கூட யாரு வேணாலும் தன்னுடைய சிந்தனையை பதிவு செய்ய முடியும் என்ற அந்த அளவுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது வந்து குறும்படங்களோட மிகப்பெரிய வாகனமாக இருக்கிறது. இந்த படத்துல கதையை கேட்டேன், இப்படி எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்தா நான் பேசுறது உங்க கால விழுவாது. நீங்களும் நானும் சந்திக்கிறதே கொஞ்சம் தூரம் தான். காரணம், நான் அடிக்கடி எல்லா மேடையிலும் சமீபத்தில் பதிவு பண்ணிட்டு வர்றது, இன்னும் ஒரு 10 வருடம் போனால் மனிதர்கள் சந்தித்துக் கொள்ள மாட்டோம் நண்பர்களே. ஏனென்றால் இன்றைக்கு எல்லோரு கையில என்னைக்கு செல்போன் வந்துச்சோ அன்னைக்கு மனிதர்களுடைய முகங்கள் மறைந்து போய்விட்டது, மறந்து போய்விட்டது. காதலனும் காதலியும் பார்த்தால் கூட அவர்கள் நேருக்கு நேர் பார்த்து பேசுவதை விட செல்போனை நோண்டி கொண்டிருக்கிற நேரங்கள் தான் அதிகமாக இருக்கிறது. அதான் உண்மையா இருக்கிறது. ஏனென்றால் இன்றைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சு சந்திப்பான், 10 நாள் கழிச்சு சந்திப்பான், 10 மைல் தூரத்துக்கு சந்திப்பான், 1000 கிலோமீட்டர் தூரம் சந்திப்பான். சந்திச்ச உடனே அவன் முதல் பார்த்து முகம் பார்த்து பேசுவதில்லை, அவன் தொலைபேசி, அவன் கைபேசி உற்று பார்த்து கொண்டு சாட் பண்ணிட்டு கொண்டு இருக்கிறோம். அதற்கு வந்து கிட்ட சந்திக்காமலே இருந்திருக்கலாம். அப்படி மனிதர்கள் வந்து எந்திரங்களிடம் இதயங்களை ஒப்படைத்த பிறகு இனிமேல் மனிதர்கள் எங்கேயாவது கூட்டமாக கூடினால் அது அபூர்வமான நிகழ்வாக அறிவிக்கப்படும். இன்னும் 10 வருடங்கள் போனால் மனிதர்கள் கூடவே மாட்டார்கள். இன்றைக்கு வருகிறது பாத்தீங்கன்னா, அடுத்தது இதுக்கு பிறகு சேட்டலைட் கல்வி வரப்போகிறது. இன்னொரு 10 ஆண்டுகள்ல வீட்டுக்குள்ள உட்காந்துட்டே நீங்க பாடம் படிக்கலாம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்தை பார்க்க வேண்டியதில்லை, வாத்தியாரை பார்க்க வேண்டியதில்லை, பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டியதில்லை, புத்தகத்தை தூக்க வேண்டியதில்லை, உங்க தொலைக்காட்சிக்கு முன்பு உட்கார்ந்து கொண்டு பாடத்தை கற்பிக்கலாம். மனிதர்களை பார்க்காத ஒரு பூமி ஒரு பூமியா? வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா? ஆனால் அதில் இன்னைக்கு வந்து அந்த அளவுக்கு அந்த செல்போனை மையமாக வைத்து ஒரு காதலை சித்தரித்திருக்கிறார் என்றால் உண்மையிலேயே பாராட்டக்கூடியது. நான் காதலை பற்றி அதிகம் சொல்லும் போதெல்லாம் நான் முரண்பாடாகவே சொல்லி பழக்கப்பட்டவன். அதுக்காக வேண்டி சொல்றேன். காதலுக்கு கண்ணில் நம்பாங்க. நான் தமிழ்ங்கிற ஒரு படத்துல ஒரு பாட்டு எழுதினேன், 4 கண்கள் உள்ள ஜீவன் காதல் மட்டும்தான், காதலுக்கு மட்டும்தான் 4 கண்கள் விட்டுருக்கு. அது இல்லைன்னா சொல்லாதீங்க. ஆனா தேவையா தேவையில்லையாங்கிறது அவரவர் மனநிலையை பொறுத்தது. ஆனால் ஜீவன் காதல் 4 கண்கள் உள்ள ஒரே ஜீவன் என்னன்னா அது காதல் மட்டும்தான். சமீபத்தில் ஒரு பாட்டு கூட எழுதியிருக்கேன், காதலைக்கு ஒட்டுமொத்த காதல் 3 வகைதான் படும் தோழர்களே, நல்லா புரிஞ்சுக்கங்க. அதுக்கு ஒரு பாட்டு எழுதியிருக்கேன், காதலிக்கிற எல்லா பேருமே நான் சொல்ல போற கதையை கேளுங்க. காதலில 3 வகை தான், அதுல எந்த வகை நீங்க சொல்லுங்க. மூடி வச்சு முனகுறது ஒருதல காதல், ஜோடி போட்டு சுத்துறது இருதல காதல், சுத்தி புட்டு கலட்டி விட்டா தருதல காதல். இதுக்கு தாண்ட வாழ்க்கையில 1000 மோதல். நீ ஒருதலையா இருதலையா தருதலையா, அதை வெளிப்படையா சொல்ல உனக்கு துணிவில்லையா? உண்மை அதுதான். இதுக்குள்ள நீங்க எந்த பெரிய காதலையும் நீங்க மூட்டிடலாம். இந்த 3 வகை தான். அதே மாதிரி ஒரு விஷயம் நல்லா தெரியுமா, காதலை காதல் என்று சொல்லும் போது செத்து கிடக்கும், சொல்லவே கூடாது, அவ்வளவு மென்மையானது. காதல் சொல்லி முடிக்கும் போது செத்து கிடக்கும். ஆனா நம்ம ஆளுங்க அப்படியே 5 நிமிஷத்து 5 செகண்ட் ஐ மிஸ் யூம்பா, ஐ லவ் யூம்பா.
இதெல்லாம் நாய் பேய்கள் பண்ணுகிற காதல், மனிதர்கள் பண்ணுகிற காதல் அல்ல. உணரணும். காதல்ல சொல்லும் போது பூமிக்கு மேல பாதம் அப்படியே மிதக்கணும். உண்மையில என்னன்னா அந்த அளவுக்கு வந்து காதல் மென்மையானது, ரொம்ப மென்மையானது. ஆனால் அதை சொல்லி 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 இன்னைக்கு அது பழசா போயிடுச்சு. அதனால எப்போதுமே காதல் அழகானது, காதலர்கள் அசிங்கமானவர்கள். என்னுடைய பாணியில காதல் ரொம்ப ரொம்ப அழகானது. அது இடம் பார்க்காது, பொருள் பார்க்காது, நிறம் பார்க்காது, இது பார்க்காது. ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் உலகத்துல இது வரைக்கும் எந்த காதல் ஜெயிச்சது இல்லை. அது தெரியுமா உங்களுக்கு? என்னடா மறுபடியும் ஒரு குண்டை போறான்னு நினைக்கிறீங்களா? எல்லாத்துக்குமே வயசு தெரியாமல், நிறம் தெரியாமல், எதுவுமே தகுதி தெரியாமல் ஒரு காதல், ஒரு 8-9 வயசுல ஒரு காதல் வரும் தெரியுமா? அது டீச்சர் மேல வரலாம், வாத்தியார் மேல வரலாம், மாமா மேல வரலாம், அத்தை மேல வரலாம், யாரும். அது எந்தவித எதிர்பார்ப்பும் இருக்காது. ஒரு பென்சில் வாங்கி கொடுத்ததற்கு, ஒரு துணி வாங்கி கொடுத்ததற்கு, ஒரே ஒரு மிட்டாய் வாங்கி கொடுத்ததற்கு, ஒரு முத்தம் கொடுத்ததற்கு, ஒரு அரவணைப்பு கொடுத்ததற்கு, ஒரு கட்டி அணைத்தல் கொடுத்ததற்கு வரும். ஆனா 16 வயது அப்படி வந்த காதல் எல்லாமே எண்ணி 24 மணி நேரத்துல உடஞ்சு போறது மாதிரி ஒரு 5 வருஷத்துல பழசா போடும். அதை நினைச்சோம்னா இவரு சொன்னது மாதிரி தனியா ரூம் போட்டு கக்கப்புக்குன்னு சிரிக்கலாம். அவ்வளவு கேவலமானதா இருக்கும். ஆனா அப்ப வந்து அவ்வளவு அழகா அதை நம்ம மெயின்டைன் பண்ணிருப்போம், எதிர்பார்ப்பட்டது. ஆனா 16 வயசுல ஒரு காதல் வரும் தெரியுமா? அவன் நல்லவனா கெட்டவனா, பைக் வச்சிருக்கானா, கார் வச்சிருக்கானா, பேக்ரவுண்ட் என்ன, முன்கிரவுண்ட் என்ன, இவன் நல்லவளா கெட்டவளா, திட்டம் போட்டு ஒரு சதி நடக்கும் தெரியுமா? அதுக்கு பேர் காதல் அல்ல, திட்டமிடுகிற சதி. அதனாலதான் ஒட்டுமொத்த வழக்குகளில் 52% வழக்குகள் விவாகரத்து வழக்குகள். அப்படி விவாகரத்து வழக்குல 48% வழக்குகள் காதல் திருமணம் செய்து கொண்டு வரக்கூடிய வழக்குகள். எதிர்பார்ப்புகள் இல்லாமல் எங்கே காதல் முளைக்கிறதோ அதுதான் உண்மையான காதல். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கண் போனா என்ன, எது போனாலும் சரி, உன் இதயம் வேண்டும் எனக்கு என்று சொன்னானே, அது உண்மையான காதலாக இருக்கும் என்பதை நிலைநிறுத்தியிருக்கிற இந்த இயக்குனருக்கும் இந்த இயக்குனர் டீமுக்கும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அந்த ட்ரிங்க் அண்ட் டிரைவ்ங்கிற மாதிரி டிரைவ் பண்ணும்போது நடக்கக்கூடிய ஒரு இன்சிடென்ட்டை வச்சு ஒரு கான்செப்ட் பண்ணியிருக்கிறாங்க. ரொம்ப நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ஷார்ட் ஃபிலிமை ப்ரொடியூஸ் பண்ண தயாரிப்பாளருக்கும் அறிமுக இயக்குனர் அரவிந்த் அவர்களுக்கும் இந்த படத்தில் பணியாற்றிய அனைவர்களும் மென்மேலும் திரையுலகில் பெரும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். செல்போன் வாழவும் வைக்குது, அழிக்கவும் வைக்குது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். வாகனம் ஓட்டும்போது செல்போன் பேசாதீங்கன்னு எதுலையோ சொல்கிறாங்க. இப்போ இந்த படத்து மூலமாகவும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்ல கான்செப்ட். இதை வந்து நான் குறைஞ்சது ஒரு 2 வருஷமா தமிழ்நாடு பூரா எல்லா இடத்துலையும் போலீஸ் செய்தி என்கிற முறையில் எல்லா லோக்கல் சேனல்லையும் நான் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆனால் இது வரைக்கும் யாரும் கேட்ட மாதிரி இல்லை. செல்போனை பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க என்ற மேட்டரை நான் தமிழ்நாடு பூரா சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இந்த விஷயத்தை ஒரு குறும்படமா பிரம்மாண்டமான முறையில் எடுத்து இன்னைக்கு எங்க மத்தியில் காட்டியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த காதல் பார்க்கலாமா, அந்த காதல் பார்க்கலாமான்னு 2 காதல் பண்ணிட்டு இன்னொன்று சொன்னாரு, காதலுக்கு கண்ணு இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் உண்மையான காதலுக்கு கண்ணே இல்லாமல் போயிடுச்சு. அப்புறம் தான் அந்த அம்மா சொன்னாங்க, இந்த கண்ணாடி போட்டுக்கங்க, எனக்கு எப்போலாம் உங்கள் ஞாபகம் வருதோ அந்த கண்ணாடி போடுங்க, அப்போ தான் என்னுடைய ஞாபகம் உங்களுக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. நல்ல அருமையான ஒரு மெசேஜ், நல்லா இருக்குது பார்த்தோன்னு. ஏன்னா இப்போ எந்த செல்லு வந்தால் வண்டி ஓட்டு போகும்போது நிறுத்தி ஓரமாக நின்று பேசலாம். அது யாருமே இப்படி பேசிக்கிட்டாருங்க, சொல்லுங்க நகரா டீ நகர். ஆனால் போய் சொல்லலாம், நல்லா வந்தது வந்து மாம்பழத்தை வந்துக்கிட்டு இருப்பேன், ஆனால் நான் இப்போ தான் தண்டாரிப்பட்டிலேருந்து வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் நல்ல மெசேஜ், நல்லா இருக்குது. என்னுடைய வாழ்த்துக்கள்.